Hello traders, எல்லாருக்கும் வணக்கம். லாஸ்ட் மந்த் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன். IRDAI எக்ஸாம் எழுதி ஒரு சர்டிஃபைட் இன்சூரன்ஸ் அட்வைசர் ஆயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் ஒரு பிளானை பற்றி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்த அப்டேட்ஸும் காணலையே அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து பிங் பண்ணி கேட்டிருந்தீங்க. சாரிங்க, கொஞ்சம் பிஸியாக இருந்தேன். ஆனால் கவலைப்படாதீங்க, இனி வரிசையாக நிறைய வீடியோஸ் வந்து வருங்க. ஸோ இது அப்படியே ஒரு சீரியஸாகவே பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு ஒரு தனி பிளேலிஸ்ட் வந்து கிரியேட் பண்ணி அதில் இன்சூரன்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் பிளானிங் ரிலேட்டடாக எல்லா வீடியோஸும் போடலாம் அப்படிங்கிற மாதிரி டிசைட் பண்ணியிருக்கேன். அந்த லிஸ்ட்டில் இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் வீடியோவாக நம்ம வந்து டேர்ம் இன்சூரன்ஸ் பற்றி பார்க்க போகிறோங்க. ஸோ இதுதான் பேசிக்காக எல்லாரும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஆனால் இன்னும் நிறைய பேருக்கு சுத்தமாக அவேர்னஸே இல்லாமல் இருக்காங்க. உங்கள் லைஃப்பில் ஃபினான்ஷியல் பிளானிங் பக்காவாக இருக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா தயவு செஞ்சு இந்த வீடியோவை வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்சூரன்ஸ் பற்றி ஆல்ரெடி ஓரளவுக்கு ஐடியா இருந்தாலும் கூட நீங்கள் இந்த வீடியோவை வந்து ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் வந்து நான் இதில் ஷேர் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் டேர்ம் இன்சூரன்ஸ்னால் என்னென்னா, இது வந்து ஒரு டைப் ஆஃப் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி. அது உங்களோட ஃபேமிலிக்கு ஒரு ஃபினான்ஷியல் ப்ரொடெக்ஷன் வந்து கொடுக்கும் இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் மரணம் ஏற்பட்டுட்டா. மற்ற இன்சூரன்ஸ் பாலிசிஸ் மாதிரி இதில் வந்து கேஷ் வேல்யூ காம்போனன்ட் வந்து இருக்காதுங்க. இது வந்து பியூராக டெத் பெனிஃபிட்காக மட்டுமே டிசைன் பண்ணியிருக்காங்க. கேஷ் வேல்யூ காம்போனன்ட் அப்படின்னா என்னென்னா, நிறைய பாலிசிஸில் நம்மளுக்கு கேஷ் பேக் போனஸ் அப்படின்லாம் ஒரு அமௌண்ட் வந்து அப்பப்போ வந்துகிட்டு இருக்கும். ஸோ அது ரிலேட்டடாக வீடியோஸ்லாம் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நான் ஃபியூச்சரில் அடுத்தடுத்து போடுறேன். இதில் அந்த மாதிரி அப்பப்போ நம்ம கைக்கு எதுவும் அமௌண்ட்லாம் வராதுங்க. ஸோ நம்ம இறந்தால் மட்டும் ஒரு பல்க் அமௌண்ட் வந்து நம்ம ஃபேமிலிக்கு போய் சேரும். அதை தான் டெத் பெனிஃபிட் அப்படின்னு சொல்லுவாங்க. டேர்ம் இன்சூரன்ஸ் வந்து ரீசெண்ட் டைம்ஸில் ரொம்ப பாப்புலர் ஆகிட்டே இருக்குங்க. அதுவும் கொரோனாக்கு அப்புறம் இது வந்து பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. நிறைய பேர் டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்காமல் மேரேஜே பண்ணக்கூடாதுன்னெலாம் கொள்கையோடு இருக்காங்க. ஸோ மேரேஜுக்கு முன்னாடியே டேர்ம் இன்சூரன்ஸ்லாம் எடுக்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஃபியூச்சரில் வரப்போகிற ஃபேமிலிக்காக இப்போவே செம்மையாக ஃபினான்ஷியல் பிளானிங்லாம் பண்ணுறாங்க. அப்படி சீக்கிரம் போடுறவங்களுக்கு இன்னொரு பெரிய பெனிஃபிட் வந்து இருக்குங்க. ஸோ ஏன்னா ப்ரீமியம்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ இது வந்து ஏஜ் ஆக ஆக ப்ரீமியம்ஸ்லாம் ஜாஸ்தி ஆகிட்டு போயிட்டே இருக்கும். ஸோ அதனால் எவ்வளோ யங் ஏஜில் போடுறோமோ அவ்வளோ நல்லது நம்மளுக்கு. இது ஏன் ரொம்ப ஃபேமஸாக இருக்குன்னா, நம்ம கட்ட போகிற காசு வந்து ரொம்ப கம்மியாக தாங்க இருக்கும். ஆனால் அவங்க டெத் பெனிஃபிட்காக கொடுக்க போகிற அமௌண்ட் வந்து ரொம்ப ஹியூஜாக இருக்கும். கொடுக்குற காசுக்கு ரொம்ப ஒர்த்தாக இருக்குன்னே நிறைய பேர் கண்டிப்பாக இதெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. நம்ம லவ்ட் ஒன்ஸை ஃபினான்ஷியலி ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே கண்டிப்பாக போட்டிருப்பாங்க. ஸோ நானே இப்போ தான் ரீசெண்டாக அவேர்னஸ் வந்து ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் வந்து எடுத்தேன். நீங்கள் யாராவது இன்னும் எடுக்காமல் இருந்தீங்கன்னா சீக்கிரம் பிளான் பண்ணுங்கள் தயவு செஞ்சு. இந்த டேர்ம் இன்சூரன்ஸ்லாம் யாரெல்லாம் எடுக்க முடியும் அப்படின்னு ஒரு எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா வந்து இருக்குங்க. ரொம்ப சிம்பிள் தான். உங்களோட ஏஜ் வந்து 18 to 65 இருக்கணும். அதுக்கு மேலெலாம் எடுக்க முடியாது. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு ரெகுலராக ஒரு இன்கம் வந்து இருக்கணும் ஜாப்ல இருந்து. உங்கள் சேலரிக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ டெத் பெனிஃபிட் வந்து கொடுக்க முடியும் அப்படிங்கிறத அவங்க வந்து டிசைட் பண்ணுவாங்க. 50 lakhs இல்லை 1 crore இல்லை 2 crore அப்படிங்கிறத அவங்க வந்து நம்ம சேலரி வச்சு டிசைட் பண்ணுவாங்க. ஐடி ஜாபில் இருக்கிறவங்களுக்குலாம் இன்னும் ரொம்ப சூப்பராக செட் ஆகுங்க. நீங்கள் கட்ட போகிற ப்ரீமியம்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப கம்மியாக தான் தெரியும். இன்கேஸ் ரிஸ்க் ஆகிட்டுனா வரப்போகிற அமௌண்ட்டை வந்து நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நீங்கள் கட்டுற ப்ரீமியம்ஸை வச்சு டேக்ஸ் பெனிஃபிட்ஸை கூட நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணிக்கலாம். ATC டிடக்ஷன் லிஸ்ட்டில் லைஃப் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் வந்து இருக்குங்க. கூகுளில் வேணால் கூட போட்டு பாருங்கள், அதுதான் ஃபஸ்ட்டு வரும். மற்ற செக்டார்ஸை விட ஐடி செக்டாரில் கொஞ்சம் ஸ்மோக்கர்ஸ் வந்து அதிகமாக இருப்பாங்க. ஸ்மோக் பண்ணுறவங்களுக்கு ப்ரீமியம்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக வரும். ப்ரீமியம்ஸை கம்மி பண்ணுறதுக்காக நான் ஸ்மோக்கர்லாம் போய் மட்டும் சொல்லிடாதீங்க. நம்ம எப்போவுமே உண்மையை சொல்கிறது தாங்க நல்லது எல்லா விஷயத்துலையுமே. நான் ஜாபுக்கெலாம் போல ரெகுலர் இன்கம்லாம் கிடையாது, நான் வந்து சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா, ஸோ அவங்களும் கண்டிப்பாக எடுக்கலாம். ஆனால் லாஸ்ட் 2 to 3 இயர்ஸ்க்கு ITR வந்து கேட்பாங்க. ITR இல்லாதவங்களுக்குலாம் எடுக்க முடியாதுங்க. ஸோ ஜாபுக்கு போகிறவங்களுக்கு 3 to 6 months பே ஸ்லிப் வந்து இருக்கணும். ஸோ அதே மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு 2 to 3 yearsோட ITR வந்து கண்டிப்பாக தேவை. அது இல்லைன்னா எடுக்க முடியாது. இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் மைண்டில் வச்சுக்கோங்க. சரி, இதெல்லாம் ஓகே. நான் எங்கே போய் தான் இந்த இன்சூரன்ஸ் வந்து வாங்குறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமனே சொல்லியிருக்காங்க, ஆல்வேஸ் பை இன்சூரன்ஸ் ஃப்ரம் அன் ஏஜென்ட்.
ஆன்லைன்லயோ இல்லை மற்ற ஃப்ராட் ஏஜென்ட்ஸ் கிட்டலாம் போய் சிக்கிறாதீங்கன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒன்லி ஏஜென்ட்ஸ் வில் ப்ரொவைட் யூ வித் த ரைட் இன்சூரன்ஸ்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ராட் ஏஜென்ட்டா இல்லை ஜெனுவினான ஏஜென்ட்டானு நாங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, அதுக்காக தாங்க லைசன்ஸ்லாம் வச்சுருக்காங்க. இந்த ஷேர் மார்க்கெட்டுக்கு செபி மாதிரி இந்த இன்சூரன்ஸ் செக்டருக்கு IRDAI அப்படின்னு ஒரு ரெகுலேட்டரி பாடி வந்து இருக்குங்க. நான்லாம் அதில் ஒரு ரெஜிஸ்டர்ட் அட்வைசர். ஸோ எனக்குலாம் ஒரு லைசன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால நீங்கள் ஜெனுவின் ஏஜென்ட் யாருன்னு கண்டுபிடிக்கணும்னா அவங்களோட IRDAI லைசன்ஸை வந்து காட்ட சொல்லலாம். நீங்கள் என்ன மாதிரி அட்வைசர் யாராவது தெரிஞ்சு வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் வந்து வீட்லேயே ஜாலியாக இருந்துட்டு எல்லா ஃபார்மாலிட்டிஸும் முடிச்சுக்கலாம். ஆஃபீஸ்க்கு போய் அலையணும்னு அவசியமே இல்லை. நீங்கள் ஏன் மூலியமாக வாங்கினீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக மட்டும் எக்ஸ்ட்ரா ஒரு சூப்பரான பெனிஃபிட் வர மாதிரி நான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அதை பற்றி நான் இப்போ சொல்ல போகிறது இல்லைங்க. நான் ஃபியூச்சரில் வர வீடியோஸில் வந்து நான் மென்ஷன் பண்ணுறேன். அதனால் நீ வரப்போகிற ஃபியூச்சர் வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஏன்னா ரீசெண்ட் டைம்ஸில் வியூஸ்லாம் ரொம்ப கம்மியாயிருச்சுங்க. ஸோ முந்தி மாதிரி வந்து போகவே மாட்டேங்குது. அதனால் நீங்கள் வந்து அந்த பெல் ஐக்கானை மறக்காமல் இப்போவே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் என்னோட வீடியோஸ் எதுவுமே நீங்கள் மிஸ் பண்ண மாட்டீங்க. யூடியூபே உங்களுக்கு வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து காட்டும் நான் வீடியோ போட்ட உடனே. ஃபஸ்ட்டு உங்கள் ஃபேமிலிக்கு சஃபிஷியண்ட்டான கவரேஜ் இருக்கிற மாதிரி பிளான் பண்ணணுங்க. அப்படின்னா ஒருத்தருக்கும் ஒரு மாதிரி லைஃப் ஸ்டைல், எக்ஸ்பென்சஸ், அப்புறம் நீட்ஸ் அதெல்லாம் இருக்கும். சில பேருக்கு கட்டி முடிக்காத லோன்ஸ்லாம் கூட இருக்குங்க. ஸோ அது எல்லாத்தையுமே மைண்டில் வச்சுட்டு நம்ம இல்லாமல் போனோன்னா நம்ம ஃபேமிலிக்கு 50 lakhs இருந்தால் நல்லாயிருக்குமா, 1 crore இருந்தால் நல்லாயிருக்குமா, இல்லை 2 crore வந்தால் நல்லாயிருக்குமா அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணணும். ஹோம் லோன்லாம் எடுத்திருந்தால் கண்டிப்பாக டேர்ம் இன்சூரன்ஸ்லாம் எடுத்து வைக்கணுங்க. 80 லட்சம் 1 கோடிக்கெலாம் வீடு வந்து வாங்கி வச்சுருப்பாங்க இஎம்ஐயில். இன்கேஸ் ஏதாவது ரிஸ்க் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் லோன் கட்ட முடியாமல் பேங்க் ஆளுங்கெல்லாம் வந்து வீட்டை எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஆயிரும். அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம டெத் பெனிஃபிட்டில் வர்ற அமௌண்ட் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் ப்ரீமியம்ஸ்லாம் கொஞ்சம் அஃபோர்டபுளாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுங்க. ஸோ இதில் பெருசாக எதுவும் ப்ராப்ளம் வந்து இருக்காது. ஏன்னா நம்மளோட ஃபினான்ஷியல் கண்டிஷன் வச்சு ப்ரீமியம்ஸை கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக கூட நம்ம வந்து பே பண்ணிக்கலாம். அதாவது 3 yearsலேருந்து 15 years வரை வந்து நம்ம வந்து டைம் எடுத்துக்கலாம். ஸோ காசு நிறைய வச்சுருக்கிறவங்க வந்து 3 yearsலேயே முடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க. கொஞ்சம் டைட்டாக இருக்கிறவங்க வந்து 10 வருஷத்துக்கு வச்சு கட்டலாம் அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி 3 yearsலேருந்து 15 years வரை நீங்கள் வந்து பிரித்து கட்டலாங்க உங்களோட ப்ரீமியம்ஸை. எப்படி பிரித்து கட்டினாலும் உங்களுக்கு வந்து டே 1லேருந்தே கவர் வந்து இருக்குங்க. அதாவது எக்ஸாம்பிளுக்கு குமார்னு ஒருத்தர் இன்னைக்கு தாங்க இன்சூரன்ஸ் எடுக்கிறாரு அப்படின்னு அசியூம் பண்ணிக்கலாம். அவர் எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு 4-5 நாள்லயே தவறிட்டாலோ இல்லை எதுவும் ரிஸ்க் ஆயிட்டாலோ அந்த டெத் பெனிஃபிட் அமௌண்ட் வந்து ஃபுல்லாக கொடுத்துருவாங்க. கொஞ்சம் ஏஜ் ஆக ஆக ப்ரீமியம்ஸ்லாம் ஜாஸ்தி ஆகிட்டே போகுங்க. ஸோ அதை நினச்சி நீங்கள் கவலைப்பட வேணாம். ஃபஸ்ட் இயர் மட்டும்தாங்க நம்ம வந்து சிங்கிள் பேமெண்ட்டில் ப்ரீமியம்ஸ் வந்து கட்டணும். ஸோ செகண்ட் இயர்லேருந்து நீங்கள் வந்து மந்த்லி, குவார்ட்டர்லி ஆர் ஹாஃப் இயர்லி அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாற்றி வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணிங்கன்னா மந்த்லிங்கிறப்ப ரொம்ப கம்மியான அமௌண்ட்டாக தாங்க இருக்கும். அதுக்கப்புறம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டுங்க, கம்பெனியோட கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு நம்ம வந்து செக் பண்ணணும். ஸோ கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ உங்களுக்கு நேம்லேருந்தே உங்களுக்கு வந்து ஆப்வியஸ்லி தெரிஞ்சிருக்கும். ஸோ எத்தனை கஸ்டமருக்கு கிளைம், அதாவது கொடுக்க வேண்டிய காசை வந்து கரெக்டாக கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத இந்த கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த நம்பர் வந்து ரொம்ப ஹையாக இருந்துச்சுன்னா ஃப்யூச்சரில் நம்ம ஃபேமிலிக்கு அந்த காசு போய் சேருமோ சேராதோ அப்படின்னு நினச்சி பயந்துட்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்லைங்க. அந்த விஷயத்தில் இந்தியாவிலேயே நம்ம கம்பெனி தாங்க நம்பர் 1ல் இருக்குது. ஸோ 99.65 வந்து கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ வந்து இருக்குது. ஸோ இந்த நம்பரை இதுவரை வேறு எந்த கம்பெனியும் ரீச் பண்ணதே இல்லை. அதனால் இந்த டேட்டாலாம் முக்கியமாக நீங்கள் வந்து செக் பண்ணணும் ஒரு கம்பெனியில் இன்சூரன்ஸ் வாங்குறதுக்கு முன்னாடி. அப்புறம் மோஸ்ட் ஆஃப் தி கம்பெனிஸில் 75 years வரதாங்க பாலிசி டேர்ம் வந்து கொடுப்பாங்க. ஸோ அதாவது நீங்கள் 75 yearsக்குள்ளே இறந்துட்டா மட்டும்தான் காசு வரும், அதுக்கப்புறம் இறந்தனா காசு வராது. ஆனால் நம்ம கம்பெனியில் மட்டும்தாங்க 85 years வரை கொடுக்குறாங்க. ஸோ யோசிச்சு பாருங்கள், 75 years வரை இருக்கிறதுக்கெலாம் ப்ராபபிலிட்டி வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஆனால் 85 years வரை இருக்கிறதுனா ப்ராபபிலிட்டி வந்து ரொம்ப கம்மி. 85 years வரையும் அவங்க வந்து கவர் கொடுத்து கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோலையும் நம்பர் 1 இருக்காங்கன்னா அது வந்து சாதாரண விஷயமே கிடையாது. அப்போ எந்த அளவுக்கு கஸ்டமருக்கு கிளைம் செட்டில் பண்ணுறதுல கரெக்டாக இருக்காங்கன்னு இமேஜின் பண்ணி பாருங்கள். இன்னொன்று எனக்கு பர்சனலி பிடிச்ச விஷயம் இது தாங்க நம்மளோட கம்பெனியில்.
ஸோ நம்ம வந்து அந்த பாலிசி டேர்ம் முடிகிற வரை உயிரோடு இருந்துட்டோம்னு வைங்களேன், ஸோ நம்ம கட்டின ப்ரீமியம்ஸ்லாம் ₹1 கூட விடாமல் அப்படியே ஃபுல்லாக ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் நிறைய கம்பெனிஸில் கிடையாது. ஸோ புரியுதுங்களா? இன்கேஸ் நீங்கள் வந்து ஒரு 10 lakhஸோ 15 lakhஸோ ப்ரீமியம் வந்து கட்டியிருக்கீங்கன்னு வைங்களேன், ஸோ 85 வயசு வரை நீங்கள் உயிரோடு இருந்துடுறீங்க. அந்த மாதிரி நம்ம உயிரோடு இருந்துட்டோன்னா அந்த 10 lakhஸோ 15 lakhஸோ நம்ம கட்டின ப்ரீமியம் ஃபுல்லாகவே ரிட்டர்ன் வந்துடும். ஸோ இதனால் நம்மளுக்கு வந்து லிட்ரலி 0 லாஸ் தான். ஸோ ஏதாவது ஆயிடுச்சுன்னா பெரிய அமௌண்ட் வரும், எதுவுமே ஆகலைன்னா அந்த கட்டின அமௌண்ட் ஃபுல்லாக கைக்கு வந்துடும். ஸோ எவ்வளோ அருமையான ஒரு பிளான் அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். ஃபைனலாக இன்னொரு விஷயம் பயங்கரமாக யோசிச்சு ஒன்று பண்ணியிருக்காங்க நம்ம கம்பெனியில். எக்ஸாம்பிளுக்கு ஒரு லேடியோட ஹஸ்பண்ட் வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த டைமில் நினச்சி பாருங்கள், அவங்க வந்து எவ்வளோ டிப்ரெஸ்டாக இருப்பாங்க. ஸோ அவங்க கைக்கு ஒரு 1 கோடியோ 2 கோடியோ அமௌண்ட் வேறு வரும். ஸோ அவங்களுக்கு வந்து எந்த ஐடியாவும் இருக்காது அந்த காசை எப்படி மேனேஜ் பண்ணுறது அப்படிங்கிறது. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸில் ரிலேட்டிவ்ஸ் வந்து மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குங்க. இந்த மாதிரிலாமா நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ கண்டிப்பாக நடந்திருக்குங்க, ஏகப்பட்ட விஷயம் நடந்திருக்கு. ஸோ நானே பர்சனலாக பார்த்துருக்கேன், என்னோடய ஃப்ரெண்டோட ஃபேமிலியில் அந்த மாதிரி ஒன்று நடந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸை அவாய்ட் பண்ணுறதுக்கு கூட ஒரு சூப்பரான பிளான் வந்து இருக்குங்க. பார்ஷியலாக ஒரு அமௌண்ட்டை அந்த லேடிக்கு வந்து செட்டில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற அமௌண்ட்டை மந்த்லி ஒரு சேலரி மாதிரி இன்ட்ரெஸ்ட்டோட போடுற மாதிரியும் நம்ம வந்து பிளான் பண்ணிக்கலாம். அந்த டைமில் எக்ஸிஸ்டிங் பேங்க் ரேட்ஸ் எவ்வளோ இருக்கோ அந்த இன்ட்ரெஸ்ட் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேலரி மாதிரியும் வாங்கிக்கலாம். ஸோ எவ்வளோ அருமையான பிளான்னு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் நிறைய கம்பெனிஸில் கிடையாது. ரொம்ப ஃபியூ கம்பெனிஸில் தான் இந்த மாதிரிலாம் ஆப்ஷன்ஸ்லாம் வச்சுருக்காங்க. அதில் நம்ம கம்பெனியும் ஒன்று. இந்த மாதிரியே கஸ்டமருக்காக பார்த்து பண்ணுற மாதிரி ஏகப்பட்ட சூப்பர்வான பிளான்ஸ்லாம் இருக்குங்க. அதெல்லாம் ஒன்றா ஃபியூச்சரில் வந்து வீடியோஸ் போடுறேன். ஏன்னா இந்த ஒரு வீடியோவில் எல்லாத்தையும் கவர் பண்ண முடியாது. ஸோ இன்சூரன்ஸுங்கிறது ஒரு கடல் மாதிரி இருக்குங்க உள்ள கான்செப்ட்ஸ்லாம். இந்த டேர்ம் இன்சூரன்ஸ்க்கு அடியில் மட்டுமே 4 டைப்ஸ் வந்து இருக்குங்க. பியூர் டேர்ம் இன்சூரன்ஸ் அப்படின்னு ஒன்று, ட்ராப் அப்படின்னு ஒன்று. ட்ராப்னா ரிட்டர்ன் ஆஃப் ப்ரீமியம்ஸ், நம்ம கட்டின ப்ரீமியம்ஸ்லாம் திருப்பி வந்துடும் சொன்னல, அந்த மாதிரியும் ஒரு டைப் இருக்குது. ஜாயிண்ட் லைஃப் கவர்னு ஒன்று இருக்குது, இன்க்ரீசிங் லைஃப் கவர்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த எல்லா டைப்ஸ்க்கும் தனித்தனி வீடியோஸ் வந்து நான் வந்து ஃபியூச்சரில் போடுறேங்க. நீங்கள் டேர்ம் இன்சூரன்ஸ் இன்னும் போடாமல் இருந்தீங்கன்னா சீக்கிரம் பிளான் பண்ணுங்கள். எவ்வளோ சீக்கிரம் போடுறோமோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரீமியம்ஸும் கம்மியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு இம்பார்ட்டண்ட்டான அவேர்னஸ் வந்து உங்கள் எல்லாத்துக்கும் கிடைச்சிருக்கும் நான் வந்து நம்புகிறேன். அதனால் சீக்கிரம் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு தாங்க ஒரு பெரிய பெனிஃபிட் வந்து கிடைக்கும். நிறைய அமௌண்ட் வந்து நீங்கள் சேவ் பண்ணலாம். நீங்கள் எடுக்கணும்னு பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா என்ன மறக்காமல் கான்டாக்ட் பண்ணுங்கள். லைஃப் இன்சூரன்ஸ் ரிலேட்டடாக என்ன டவுட்ஸ் இருந்தாலும் நானும் என்னோட டீமும் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவோம். இதுக்கு கன்சல்டேஷன் ஃபீஸ் என்னன்னு தெரியுமாங்க? நீங்கள் இந்த வீடியோவுக்கு கொடுக்க போகிற ஒரே ஒரு லைக் மட்டும்தான். ஸோ இந்த வீடியோவை வந்து லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளில் யாருக்காவது இன்சூரன்ஸ் தேவை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த வீடியோவை வந்து மறக்காமல் அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். உங்கள் மூலியமாக அவங்களுக்கு இதை பற்றி கொஞ்சம் அவேர்னஸ் கிடச்சிச்சுன்னா உங்களுக்கும் புண்ணியம் வந்து சேரும். அவங்களும் உங்களை வந்து காலகாலத்துக்கும் மறக்கவே மாட்டாங்க நீங்கள் பண்ண இந்த சின்ன ஹெல்ப்புக்காக. இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.